இந்த வீடியோவில் நாம் ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னால் மத மாற்றம். அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய கன்வர்ஷன்ஸை பற்றி பேச போகிறோம். இந்தியாவில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் விங் ஐடியாலஜி பேசக்கூடிய நபர்கள் பரப்பக்கூடிய அளவிற்கு ஒரு மார்ச் கன்வர்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் நடக்குதா, உண்மைதானா அவங்க பேசுறது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, மத மாற்றம் அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய சதி கோட்பாடுகளான லவ் ஜிஹாத், அதுக்கப்புறமா கார்ப்பரேட் ஜிஹாத், செக்ஸ் ஜிஹாத், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பரப்பிட்டு இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் உண்மைதானா, இதை பற்றிலாம் வந்து இந்தியாவில் நடந்த ஆய்வுகள் என்ன, இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தி புகார்கள் கொடுக்கும்போது அது காவல் நிலையங்களில் எந்த மாதிரி பதியப்பட்டிருக்கு, அது நீதிமன்றங்களில் வழக்குகளாக போகும்போது என்னென்ன மாதிரியான தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் தான், முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரவர்சி ஆகாமல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசிக்கில் நடந்த அந்த டிசிஎஸ் இஷ்யூ பற்றியே நம்ம ஆரம்பிப்போம். அந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட டிசிஎஸ் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய மேலதிகாரிகள் அவர்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களாக இருக்காங்க. அவங்க வந்து தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்து பெண்களை டார்கெட் பண்ணி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு லிங்க் இருந்திருக்கு, ஒரு குரூப்பாக செயல்பட்டிருக்காங்க. அவங்க லவ் ஜிஹாத் பண்ண ட்ரை பண்ணாங்க, கார்ப்பரேட் ஜிஹாதா இது வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி மீடியாக்களில் செய்திகள் வந்தது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அந்த செய்திகளை அப்படியே இரட்டடிப்பு செய்து, அதாவது ஏற்கனவே மீடியாக்களில் வந்த செய்தியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவருடைய கம்ப்ளைண்ட்ல இல்லாத பல தகவல்கள் தான் மீடியாக்களில் வந்துச்சு. அதையே இன்னும் இரட்டடிப்பு செய்து ரைட் விங் ஐடியாலஜியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ எல்லா முஸ்லீம்களும் இந்த கொள்கைக்கு ஒத்து போகிற மாதிரியும் இவர்கள் செய்த செயல்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியும் இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லவ் ஜிஹாத், கார்ப்பரேட் ஜிஹாத் இந்த ஒரு சிந்தனையோடு தான் இருக்காங்க. அவங்க பணிபுரியக்கூடிய இடங்கள்லாம் அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முஸ்லீம்களை நம்ம ஒதுக்கணும், அவர்கள்ட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல வீடியோக்கள் போட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்படிலாம் இவங்க பேசினாங்க இல்லையா, இவங்க மட்டும் இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் பேசிச்சு. இந்த மாதிரியான ரைட் விங் ஐடியாலஜி பேசக்கூடிய சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லேருந்து பெரிய சப்ஸ்கிரைபர் லெவல் வச்சிருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் வரைக்கும் எல்லாருமே பேசினாங்க. ஆனால் இப்போது டிசிஎஸ்லேருந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் லவ் ஜிஹாத், கட்டாய மதமாற்றம் இதற்கெல்லாம் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, அதற்கான உரிய நடவடிக்கைகளை நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை பற்றி யாருன்னா பேசினாங்களா அப்படின்னு பார்த்தா நான் பார்த்த வரைக்கும் யாருமே பேசல. ஏன்னு சொன்னால் அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடி பேசின அந்த குழப்பத்துக்கு எதிராக வந்திருக்கு. ஸோ இதுதான் இப்படி தான் வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து பேசப்படுது. இதை நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ நம்ம மெயின் டாபிக் உள்ள போகலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மதமாற்றங்கள் அப்படிங்கிறது வெறும் தனிநபர் மதமாற்றம் அப்படிங்கிறதையும் தாண்டி மாஸ் கன்வர்ஷனே நிறைய நடந்திருக்கு. அதற்கு உதாரணமாக நாம வந்து மீனாட்சிபுரம் மதமாற்றம் சம்பவத்தை வந்து எடுத்துக்கலாம். மீனாட்சிபுரம் மதமாற்றம் சம்பவத்தை பற்றி நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க, பேசியிருக்காங்க, புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. வழக்கமாக நம்ம பேசக்கூடிய எல்லா வீடியோக்கள்லையும் நம்ம எங்கேருந்து தகவல்கள் எடுத்து பேசுகிறோம், அதனுடைய அந்த சோர்ஸ்னுடைய அந்த ஸ்திரத்தன்மை எந்த அளவுக்கு வலுவானது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவேன். அந்த வகையில் இந்த மீனாட்சிபுரம் மதமாற்றம் சம்பந்தமான தற்போது தமிழக அரசியலினுடைய சூழலையே தீர்மானித்த திருமாவளவன் அவர்கள் செய்த ஆய்வு, அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய சிறு பத்திரிகைகள் தொடங்கி பெரிய பெரிய பத்திரிகைகள் வரைக்கும் மீனாட்சிபுரம் மதமாற்றங்கள் பற்றி ஆய்வு செஞ்சிருக்கு. அந்த மதமாற்றம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் ஆய்வு செஞ்சிருக்கு, முடிவுகளை வெளியிட்டிருக்கு. அதனுடைய லிங்க்குகளையும் நான் கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த மீனாட்சிபுரம் மதமாற்றம் சம்பந்தமாக வெளிவந்த புத்தகங்களையும் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் படித்து பார்க்கும்போது இந்தியாவில் நடக்கக்கூடிய மதமாற்றங்களினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத உங்களால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ மீனாட்சிபுரம் உதாரணம் ஏன் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், தனிநபர் மதமாற்றம் அப்படிங்கிறதையும் தாண்டி மாஸ் கன்வர்ஷனும் இந்தியாவில் நடக்குது. அது ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதிய படிநிலைகளும் அதனால் ஏற்படக்கூடிய தீண்டாமை கொடுமைகளும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் மீனாட்சிபுரம் மதமாற்றம். ஸோ நீங்கள் அதை போய் படித்து பாருங்கள். 2021 இந்தியாவில் பியூ ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் இந்த இந்தியாவில் நடக்கக்கூடிய மதமாற்றங்கள் சம்பந்தமாக ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அந்த ஆய்வினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஜன் இன் இந்தியா, டாலரன்ஸ் அண்ட் செக்ரிகேஷன். இந்த தலைப்பின் கீழே இந்தியாவில் இருக்கக்கூடிய 30,000க்கும் அதிகமான தனிநபர்களை சந்திச்சு அவர்களுடைய அனுபவங்களை இவங்க பதிவு பண்றாங்க. அதனுடைய முடிவு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் இந்த மாஸ் கன்வர்ஷன் இல்லாம தனிநபர் மதமாற்றங்கள் அப்படிங்கிறது இந்து மதத்திலிருந்து பிற மதத்திற்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 0.8% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே போல பிற மதங்கள்ல இருந்து இந்து மதத்திற்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 0.7% அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வு சொல்லுது. இந்த ஆய்வு அதை மட்டும் சொல்லல, மதமாற்றம் அப்படின்னு பொதுவாக இந்தியாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவங்க மேலதான் இந்த பார்வையே வந்து இருக்கு. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்க எல்லா மதங்கள்ல இருந்தும் இன்னொரு மதத்துக்கு, இந்த மதத்துலேருந்து அந்த மதம், அந்த மதத்துலேருந்து இந்த மதத்துக்கு வந்து கன்வர்ஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வு சொல்லுது. ஸோ மதமாற்றம் அப்படிங்கிறது, தனிநபர் மதமாற்றம் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு காமனான ஒரு விஷயமா தான் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிற ரீதியெல்லாம் இல்லாமல் காமனான ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி
இந்த ஆய்வு வந்து சொல்லுது. மேலும் இதுல திட்டமிடப்பட்ட சதிகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதாவது திட்டமிட்டு ஒருத்தரை குறி வச்சு ஒரு சமுதாயத்தை குறி வச்சு மதமாற்றம் செய்யணும் அப்படிங்கிற எந்த மாதிரியான செயல்களும் நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்தியாவில் நடத்தப்பட்ட அந்த ஆய்வு வந்து சொல்லுது. ஒரு தனிநபரை கட்டாயப்படுத்திலாம் நம்ம வந்து இன்னொரு மதத்தில் மதம் மாற்றி வச்சுக்கலாம் முடியாது. ஏன்னு சொன்னால் இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்படிலாம் செஞ்சால் சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கண்டிப்பாக அவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். ஸோ அந்த மாதிரியான கட்டாய மதமாற்றங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் நடக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வு நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். சரி, இப்போது மதமாற்றங்கள் வந்து அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லி ரைட் விங் ஐடியாலஜி பேசக்கூடியவர்கள் வந்து சொல்கிறாங்க இல்லையா, அவர்கள் சொல்கிற மாதிரியான வாதத்தை நம்ம ஏற்றுக்கிட்டா கூட இந்தியாவுடைய 12க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் மதமாற்று தடை சட்டங்கள் வந்து அமலில் இருக்குது. ஸோ அப்படி மதமாற்று தடை சட்டங்கள் அமலில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த மதமாற்று தடை சட்டத்தின் கீழ் பதியப்படக்கூடிய வழக்குகளும் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறமா என்னவா முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த கட்டாய மதமாற்றம், லவ் ஜிஹாது, கார்பரேட் ஜிஹாது, செக்ஸ் ஜிஹாது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம உத்தரப்பிரதேச மாநிலத்தை வந்து எடுத்துப்போம். இந்த மாநிலத்தில் 2020 மதமாற்று தடை சட்டம் வந்து அமலுக்கு வந்துச்சு. அமலுக்கு வந்த முதல் ஓராண்டில் 108 எஃப்ஐஆர்கள் வந்து இந்த சட்டத்தின் கீழே வந்து பதியப்பட்டுச்சு. இந்த 108 எஃப்ஐஆர்களையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மீடியா இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஆய்வு செய்கிறாங்க. அவங்க ஆய்வு செஞ்சு அவங்களுடைய ஆய்வினுடைய முடிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 108 எஃப்ஐஆர்களில் பாதிக்கும் அதிகமானவை பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லேருந்து கம்ப்ளைண்ட் வரல, தங்களை சமூக ஆர்வலர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய அல்லது வேறு ஏதோ தனி மனிதர் வந்து அந்த காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் போய் புகார் கொடுத்துருக்காரு, அதுதான் வந்து அங்கே எஃப்ஐஆராக பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. சரி, இப்படி பதியப்பட்ட இந்த வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த 108 எஃப்ஐஆர்களில் 1% கீழே தான் கன்வர்ஷன் ரேட் வந்து இருக்குது. அதாவது நீதிமன்றங்களில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது யார் இவங்க வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க வந்து தன்னை யாரும் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றல, நானாக விருப்பப்பட்டு என்னுடைய சுய அறிவின் பேரில் தான் நான் வந்து மதம் மாறினேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் இந்த மதத்தை சார்ந்தவரை ரொம்ப தீவிரமாக காதலிக்கிறேன், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், அப்படி அந்த மாதிரியான ஒரு முடிவை நான் எடுக்கும்போது இவங்க என் மேலே மதமாற்ற தடை சட்டத்தின் கீழே வந்து புகார் கொடுத்துட்டாங்க, அதை எஃப்ஐஆர் வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்களே வந்து சொல்லும்போது அங்கே இந்த மதமாற்று தடை சட்டம் அப்படிங்கிறது நீர்த்து போயிடுது. நீதிமன்றமும் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு தனிநபருடைய விருப்பத்தில் சமூகம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கான உரிமைகளை தான் கொடுக்குதே தவிர இவர்கள் உண்மையாகவே கட்டாயப்படுத்தி மதம் மாற்றப்பட்டவர்கள் அப்படின்னு இவங்க புகார் கொடுத்தாங்க இல்லையா, அதனுடைய கன்வர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 1% கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவுகள் வந்து வந்திருக்கு. மேலும் இந்த தரவுகள்ல நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பாதிக்கப்பட்டவர்களின் பேரில் அளிக்கப்படக்கூடிய அந்த புகார்கள் இருக்கு இல்லையா, அது பெரும்பாலும் 70% அதிகமானவை பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து யாரும் கொடுக்கல. அதை தாண்டி வெளியில சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல் காரணங்களுக்காக இந்த புகார்களை வந்து மதமாற்ற தடை சட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வுகள் வந்து நமக்கு சொல்லுது. மீதி இருக்க 30% என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து குடும்ப தகராறுகளில் ஒரு உறவினருக்கும் இன்னொரு உறவினருக்கும் வந்து ஒரு தகராறு இருக்கும். அந்த தகராறின் அடிப்படையில் அவங்க வந்து இவர்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சட்டத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ 1% மட்டுமே கன்வர்ஷன் ரேட் இருக்கக்கூடிய புகார்களை கொண்ட இந்த மதமாற்று தடை சட்டம் அப்படிங்கிறது எந்தெந்த மாநிலங்கள்லாம் கொண்டு வரப்பட்டுச்சோ அந்தந்த மாநிலங்கள்லாம் இன்னும் நீர்த்து போன நிலையில தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆய்வுகள் சொல்லக்கூடிய உண்மை. இன்னும் அந்த எஃப்ஐஆர் காப்பியில் பல புகார்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசை வார்த்தை காட்டி அல்லது வந்து பரிசு பொருட்களை கொடுத்து மதம் மாற்ற முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் புகார்கள் வந்து வந்திருக்கு. ஸோ அதையெல்லாம் ஆய்வு செய்த ஆய்வு நிறுவனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இருப்பாங்க, பழங்குடியின மக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் போய் உதவி செய்யும் போது அந்த உதவிகளை தான் இவங்க வந்து இந்த மாதிரி குறிப்பிட்டு மதமாற்றம் பண்ணுவதற்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 2020, 21, 22 டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்த் இந்தியாவில் இது ஒரு பெரும் பேசும் பொருளாக ஆகி சிறுபான்மை சமூகத்திற்கு உதவி செய்வது எப்படி வந்து மதமாற்றமாக ஆகும் அப்படின்னு சொல்லி பெரிய விவாதம்லாம் ஆச்சு. ஸோ நான் இப்போ சொன்ன அந்த உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற அந்த மாநிலம் மட்டும் ஒரு உதாரணம். அது இல்லாமல் 12 மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் அப்படிங்கிறத அமல்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த மதமாற்றம், கட்டாய மதமாற்றம், லவ் ஜிஹாத், செக்ஸ் ஜிஹாது, இவங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரியான கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடைபட்டிருக்கு. அதுதான் வந்து இந்த ஆய்வுகளும் வந்து சொல்லுது. அடுத்து இந்த லவ் ஜிஹாத் அப்படிங்கிற இந்த மேட்டருக்கு வருவோம். இந்த லவ் ஜிஹாத் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். ஏன்னு சொன்னால், இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள்லையோ அல்லது புதிதாக அமல்படுத்தப்பட்ட 12 மாநிலங்களில் அமலில் இருக்கக்கூடிய மதமாற்று தடை சட்டங்களுக்கு கீழோ லவ் ஜிஹாத் அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்கேயுமே இடம்பெறலை. அதற்கான எந்த ஒரு வரையறையும் இல்லை. இதை வந்து நான் சொல்லலை. 2020 பிப்ரவரி 4 இந்தியாவினுடைய மத்திய இணை அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி அவர்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பதிலில் தற்போது அமலில் இருக்கக்கூடிய சட்டங்கள் கீழே லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு சொல் வரையறுக்கவே படலை. எங்களுடைய சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நடத்தின எந்த ஒரு வழக்குகளிலும்
லவ் ஜிஹாத் அப்படிங்கிற அந்த வழக்கை வந்து நாங்கள் இன்னும் பதிவு செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய மத்திய இணையமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி எழுத்துப்பூர்வமாகவே வந்து பதில் கொடுத்திருக்காரு. கேரளாவில் 2018 நடந்த ரொம்ப ஃபேமஸான கேஸான ஹதியா வழக்கிலையும் கூட லவ் ஜிஹாத் பேசப்பட்டுச்சு. ஆனால் அந்த வழக்கை விசாரித்த மத்திய புலனாய்வு அமைப்புகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த வழக்கில் கட்டாய மதமாற்றத்திற்கோ லவ் ஜிஹாதுக்கோ எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, எங்களுடைய வழக்கு விசாரணையில் அதை பற்றின எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கினுடைய விசாரணை வந்து முடிவுக்கு வந்ததை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதே போல் இந்தியன் ஹியூமன் டெவலப்மெண்ட் சர்வே கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் மதங்களை கடந்த திருமணங்கள் அப்படிங்கிறது வெறும் 2% தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த சர்வேனுடைய ரிப்போர்ட் வந்து சொல்லுது. மேலும் அந்த 2% திருமணம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தினர்களுக்குள்ளேயே நடக்கிறது அப்படிங்கிறதும் கிடையாது. அது எல்லா மதத்தினர்களுக்குள்ளேயும் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் இன்னொரு மதத்தினருடைய பெண்களை குறி வச்சு லவ் ஜிஹாதுங்கிற பேரில் மதம் மாற்றுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சமூக அச்சுறுத்தலுக்கான எந்த ஒரு காரணங்களையும் எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த சர்வேனுடைய முடிவுகளை வச்சு நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது லவ் ஜிஹாத், செக்ஸ் ஜிஹாத், கார்பரேட் ஜிஹாத், கட்டாய மதமாற்றம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரைட் விங் ஐடியாலஜியால் ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பமாகத்தான் இந்தியாவில் இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்பிரசி தியரிகளாகவும் இருட்டடிப்பு செய்யப்பட்ட கதைகளாகவும் தான் இருக்குது. சரி, மதமாற்ற தடை சட்டம் அமலில் இல்லாத தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான மதமாற்றங்களை நம்மளால் செஞ்சிட முடியுமா? ஒருத்தரை கட்டாயப்படுத்தி மதம் மாற்றிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னு சொன்னால் என்னுடைய அனுபவங்கள் எடுத்துக்கிங்களேன். இப்போ நான் வந்து பிறப்பால் ஒரு இந்துவாக இருந்து நான் இஸ்லாமிய மதத்துக்கு மாறினதுக்கு அப்புறமா மதமாற்றத்தை அஃபிஷியலாக கவர்மெண்ட்டில் பதிவு செஞ்சு என்னுடைய பெயரை மாற்ற போகும்போது தான் அரசனுடைய பார்வையில் மதமாற்றம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதில் இவ்வளோ விதிமுறைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வந்து இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. என்னன்னு சொன்னால், இப்போ நாம் வந்து கெசட்டில் நேம் சேஞ்ச் பண்ணி நான் வந்து மதம் மற்றும் பெயரை மாற்றிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட அஃபிஷியலாக நம்ம வந்து சப்மிட் பண்ணும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த மதம் இருக்கு இல்லையா, அந்த மதத்தில் தான் நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்த் சர்டிஃபிகேட் இப்போ ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ரெண்டாவது, உங்கள்கிட்ட ஆவணங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட நீங்கள் அதுக்கப்புறமா எந்த மதத்துக்கு மாறினீங்களோ அந்த மதத்தினுடைய இமாம் இருப்பார் இல்லையா, அதாவது அந்த மார்க்கத்தை வழிநடத்தக்கூடியவர், அவர் வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். என்ன சர்டிஃபிகேட் சொன்னால், இந்த மாதிரி இவர் இந்த மதத்திலிருந்து இந்த மதத்துக்கு வந்து மாறி இருக்கிறாரு, தன்னுடைய சுய அறிவின் பேரில் அவர் தெளிவான ஒரு முடிவோடு தான் மாறி இருக்கிறாரு, அவர் இந்த மதத்துக்கு மாறுறாரு அப்படிங்கிறதுக்கான எல்லா அறிவும் வந்து அவருக்கு வந்து இருக்குது, யாரும் கட்டாயப்படுத்தலாம் மதம் மாற்றலை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே சரியாக நம்ம சப்மிட் பண்ணால் கூட அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்மளை கேள்வி கேட்பாங்க. நீங்கள் ஏன் மதம் மாறினீங்க? காதலுக்காக மாறினீங்களா, அல்லது பெற்றோர்களுடைய சம்மதம் இல்லாமல் மாறினீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து யாராச்சும் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றினாங்களா, மிரட்டி மதம் மாற்றுறாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. நீங்கள் கேள்வி கேட்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய பதில்களை வச்சு அவங்க வந்து கணிச்சிருவாங்க. அந்த இடத்துல உங்களை யாராச்சும் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றினாலோ அல்ல மிரட்டி மதம் மாற்றினாலோ அங்கேயே வந்து உங்களுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து அங்கேயே ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கும், அங்கே உங்களை அனுப்பிச்சிருவாங்க. அவங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒருவேளை உங்களை யாராவது கட்டாயப்படுத்தி மதம் மாற்றியிருந்தாலோ அல்லது வந்து மிரட்டி மதம் மாற்றியிருந்தாலோ அவங்க மேலே சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வந்து எடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளே இருக்குது, மதம் மாற்ற தடை சட்டம் இல்லாத மாநிலங்கள்லேயே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மதம் மாறக்கூடிய தனிநபர்கள் கட்டாய மதமாற்றம் செய்யப்படுகிறார்கள், அவர்கள் வந்து திட்டமிடப்பட்டு மதமாற்றம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். இப்போ என்னுடைய கதையை எடுத்தீங்களேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் 2012 இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த படத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தை கவனிக்கும் போது தான் யார் இவர் எதற்காக இவ்வளோ போராடுறாங்க அப்படின்னு நான் வந்து யோசிக்கும் போது தான் எனக்கு வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றின ஒரு பார்வை கிடைக்குது. அதுக்கப்புறமா நான் தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும், ஓகே இந்த கொள்கையில் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு முடிவு பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து தனிநபர்கள் மதமாற்றம் இருக்கும். ஸோ வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இல்லை வேலை செய்கிற இடத்துல உங்களை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க, வேலை செய்கிற இடத்துல உங்களை வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் யாரும் மதம் மாற மாட்டாங்க. முதல்ல அதுக்கான சூழல்களே அந்த மாதிரி இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு டிசிஎஸ் மாதிரி 8 மணி நேரம் ரொம்ப ஒரு ஒர்க் ப்ரெஷரில் வேலை செய்யக்கூடிய ஒரு என்வைரன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதமாற்றம் செய்வதற்குலாம் அவங்களுக்கு வந்து அங்கே டைமே இருக்காது. இதை வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை கார்பரேட் கம்பெனிகளில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளை விசாரிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அரண்சை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டியாக கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய பேட்டியை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இந்த கட்டாய மதமாற்றம், செக்ஸ் ஜிஹாது, லவ் ஜிஹாது, கார்பரேட் ஜிஹாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்பிரசி தியரிஸ் தான். ஸோ அதற்கான ஆதாரங்கள் என்னால் இன்னும் அதிகமாக கொடுக்க முடியும். நான் வரக்கூடிய காலங்களில் அது எல்லாத்தையுமே தனித்தனி டாப்பிக்காக நான் பேசுவேன். அப்படின்னா என்னப்பா திட்டமிடப்பட்ட மதமாற்றங்கள் இங்கே நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பார்வை. இப்போ உதாரணத்துக்கு அம்பேத்கர்னுடைய மதமாற்றம் இருக்கு இல்லையா, அவர் மட்டும் இல்லை, அவர் கூட சேர்ந்து ஒரு பெரும் திரளான மக்கள் இந்து மதத்திலிருந்து புத்த மதத்திற்கு மாறினார்கள். ஸோ அந்த மதமாற்றம் வந்து திட்டமிடப்பட்ட மதமாற்றமா அல்லது எதிர்ச்சியாக நடந்ததா?
திட்டமிடப்பட்ட மதமாற்றம் தான். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக அதிலிருந்து தீர்வு பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அம்பேத்கர் தன்னுடன் லட்சக்கணக்கான மக்களோட திட்டமிட்டு புத்த மதத்திற்கு வந்து மாறினார். ஸோ இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த கொடுமையிலிருந்து வெளியே வரணும், அந்த கொடுமையிலிருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு மாஸ் கன்வர்ஷன் வந்து முன்னெடுப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் நிறைய கிராமமாக வந்து இஸ்லாத்துக்கு வந்து சம்பவங்கள்லாம் இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து மீனாட்சிபுரம் ரஹமத் நகராக மாறிய அந்த சம்பவத்தை ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். நான் அதை பற்றிலாம் பின்னாடி வந்து முழுசாக வீடியோ போடுறேன். ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து தனித்தனி வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஓரளவுக்கு இந்த ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கை உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன் நம்புறேன். புரியலன்னா எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தனித்தனி டாப்பிக்காகவே இதை வந்து ஒரு ஃபுல் வீடியோவாகவே நான் வந்து போடுறேன். ஸோ அடுத்து இதே போல் ஒரு வீடியோவில் நாம மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.